மாதிரி நம்ம எல்லாமே சாப்பிட்டாச்சு. இனிமேல் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. வேணும்னா ஸ்ரவணம் பண்ணியாச்சு, நீங்கள் அடுத்து மனநம் நிதித்தியாசனம் அதுக்கெல்லாம் போகணும். இது வந்து நிறைய விஷயங்கள் கற்றுட்டாச்சு. மாடு வந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து பொறுமையாக ஆசைப்படும், ரூமினேட் பண்ணணும் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் வந்து அவர் ஆரம்பத்திலே சொன்னார், ஒரு ராமாயணம் அடுத்த வருஷம் நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் இன்னும் ஒரு ஸ்டெப் மினிமம் ஒரு ஸ்டெப்பாவது மேலே போயிருக்கணும். அதுதான் வந்து சுவாமி நம்மகிட்ட எதிர்பார்க்குற. நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. இதே மாதிரி இந்த பியூட்டிஃபுல்லாக நல்ல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு சுவாமி மூலியமா. அந்த சார்ஜை வந்து நம்ம பகவானுக்கே மறுபடியும் வந்து அர்ப்பணிப்போம். நிறைய சேவை செய்யலாம், நிறைய ப்ரோக்ராம் செய்யலாம். ஸோ ஒரு சின்ன நகர் சார்பாக வந்து டாக்டர் வைஷ்ணவிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், எப்பெல்லாம் உங்களால் முடிஞ்ச ஒரு சண்டே வந்து ஒரு மகாபாரதம் டாபிக் ஒரு இனி அதர் டாபிக் கம்ஃபர்டபுள் மாதம் ஒரு சண்டே ஒரு நம்ம எல்லாருக்குமே வந்து அப்படியே ஒரு மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து சுவாமி வந்து உங்களுக்கு அதை கிரேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் வேண்டிட்டு, எல்லாருக்கும் பிரசாதம் இருக்குது, எல்லாரும் அதை வாங்கிட்டு போட்டு செய்யலாம்.